Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி, சவுத் இந்தியால ரொம்ப ஃபேமஸான ரெசிபியும் கூட. இத நீங்க தேங்காய் பால் வச்சு சாப்பிடலாம், அப்படி இல்லாட்டி குருமா வச்சு கூட சாப்பிடலாம். ரெண்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. எல்லா மாவும் ஒன்றா வர வரைக்கும் நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எல்லா மாவும் ஒன்றா வந்தாச்சு. நமக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இப்போ போய் நம்ம இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு இடியாப்பம் மேக்கர் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே லைட்டாக நெய் இல்லாட்டி எண்ணெய் வச்சு க்ரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நம்மளோட மாவை உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு ஃப்ளோ சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு இடியாப்ப தட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே நம்ம இடியாப்பத்தை புழிஞ்சிடலாம். நல்லா மெல்லுசாக இடியாப்பம் புழிஞ்சு ரெடியாக இருக்குது. இதை போய் நம்ம வேக வச்சிடலாம். இதை ஒரு இட்லி குக்கரில் வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயாச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட இடியாப்பெல்லாம் சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. இதை இடியாப்ப தட்டிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சூடாக தேங்காய் பால் இல்லாட்டி குருமா கூட வச்சு சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இடியாப்பம் ரொம்பவே மைல்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது நீங்கள் ஒரு 6 மாத குழந்தைக்கு கூட நீங்கள் கொடுத்து சாப்பிட வைக்கலாம். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த கேரளா ஸ்டைல் இடியாப்ப ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.